உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த சத்யா வீட்டுக்கு போகணும். என் அண்ணனா இல்ல, என் டிரைவரா வா. அதுதான் உன்னோட தகுதி. இனிமே நீ அப்படித்தான். எதை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். வா போலாம். ஏய் சத்யா, மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கீங்களா? விளங்கிடும். ஓ, உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்படி வாங்க? நான் ஒன்னும் சம்மந்தம் பேச வரல. எதுக்குடா பேப்பர்ல நியூஸ் கொடுத்த? புரியல. சேதுவும் சுபாஷும் போதைப் பொருள் கேஸ்ல அரெஸ்ட் ஆனத நீ தானே ரிப்போர்ட்டருக்கு சொல்லியிருக்க. நானா நியூஸ் கொடுக்க? நான் என்ன ரிப்போர்ட்டரா? ஓ காட், நியூஸ்லேயே வந்துருச்சா? சாரி, நான் அதை பார்க்கல. டேய், நான் உன்னை மன்னிப்பு கேட்க வச்சத மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி பழி வாங்கிட்டு இருக்க? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுப்பாங்க. இது கூடவா உங்களுக்கு தெரியாது? டேய், சும்மா நடிக்காதடா. எங்களை அசிங்கப்படுத்துறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்ல? மற்றவங்களை அசிங்கப்படுத்தி சந்தோஷப்படுறது உங்க புத்தி. நான் யாரையும் அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. முட்டாள்தனமா பேசி என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்னடா ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்பா? நீ தான் நியூஸ் கொடுத்திருப்ப. ஏன் நான் எதுக்கு நியூஸ் கொடுக்கணும்? இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சதான் அந்த நியூஸே போடாம தடுத்திருப்பேன். நீங்க மட்டும்தான் எனக்கு எதிரி. உங்க ஃபேமிலியில யாரும் எனக்கு எதிரி இல்ல. நம்பிட்டோம். ஸ்பை கேமராலாம் வச்சு எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணவ நீ. எங்க குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ணுவியா? சூப்பரா இருக்கடா நீ சொல்றது. என்னடி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, திருட்டுத்தனமா குடும்பம் எக்ஸ்கியூஸ் மீ, நடத்துற. மீரா உங்க வீட்டு பொண்ணு தானே? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறவளுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? வேண்டாம், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. அப்புறம் நான் மரியாதை இல்லாம பேச வேண்டியிருக்கும். நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா? கல்யாணம் பண்ணிக்காம இவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, நல்லா இருக்காதெல்லாம்? சி ராம், உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சாடா? நீ எதுக்கு இங்க வந்த? ராம், நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. உண்மையிலேயே ரொம்ப கெட்டு போயிட்ட. சித்தி, அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு. தே ஆர் இன் லவ். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. சபாஷ் ராம், ஃபேண்டாஸ்டிக். நீ பெரியவன் ஆயிட்டியா? கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு, அதுவும் எங்களுக்கு கூட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா அது பெரிய பாவம் சித்தி, பெரிய பாவம். பாஸ், உங்க சித்தி ரெண்டு பேரும் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துறதா இருந்தா நாம ஒதுங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ யாரடி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அதுக்கு ராம துணையா சேர்த்துக்கிறியா? மீரா அக்கா சத்யா சார கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணான்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஏய் ராம், அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள காலை வச்சா சத்தியமா நான் கொன்னுடுவேன். உயிர் மேல ஆசை இருந்தா அவங்கள போ சொல்லு. எங்களுக்கு உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க கையில வச்சிருக்கிற துப்பாக்கியில குண்டு இருக்கா?
ஏய், சுட்டா உன் தலை தெரிச்சிரும். ஐயோ அப்படியா? அப்ப சுடுங்க, தெரிக்குதான்னு பாப்போம். மகா, நாம ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கா. கொல்ல வெறியில இருக்கோங்கிறத காட்டு மகா. ஆ, ஆ, ஆ. காட்ட சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. பார்த்தேல்ல, அந்த குண்டு உன் தலையில பட்டா அதே மாதிரி உன் தலை சில்லு சில்லா செதறிடும். ஹே ராம், அந்த துரோகி வீட்டுக்கு நீ எதுக்குடா போன? சித்தி, இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள போக முடியாது. உள்ள போனா இவங்க 2 பேரோட உயிர் போயிடும். அப்படியா? எங்க உயிர் போயிருமா? எங்க முடிஞ்சா எங்களை கொல்லுங்க பார்க்கலாம். ராம், நான் சீரியஸா சொல்றேன். இவங்கள வாயை மூடிக்கிட்டு வெளியே போ சொல்லு. இல்ல நான் நிஜமாவே கொன்னுடுவேன். சீதா, இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்க மேல கொலை வெறியில இருக்காங்க. உள்ள வர வேண்டாம், தயவு செஞ்சு போயிடுங்க. அங்கிள், இதுக்கெல்லாம் பயந்தவ இல்ல இந்த சீதா. முடிஞ்சா சுடட்டும், பாத்துக்கலாம். ஹேய், சுட்டதுக்கு அப்புறம் நீ எங்கடி பார்க்க போற? பரலோகம் போக வேண்டிதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.